அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். சகாயாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக 16/4/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறாருங்க. நீச்ச நிலையில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக செம்மையாக இருக்க போகுது. இனி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க போகும். கடகராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார் சுக்கிரன். அவருடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன். அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் புதன். அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக திகழக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான். புதனை தவிர வேறு எந்த கிரகத்திற்கும் பகை கிரகம் என்றால் ஒன்றிற்கு மேற்பட்டுதான் இருக்கிறதை தவிர ஒன்றிற்கு குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வத்தை சேர்ப்பதை விட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக செல்வ செழிப்பை தாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். என்றால் மனித வாழ்வில் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்து கொள்வதற்கோ களவாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும். அதுபோன்ற சூழ்நிலையில அனைத்தையும் இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது. எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலுவாக பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சுபகிரகமாக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரித்தால் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து மிக சாதகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும். இதிலும் குறிப்பாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும். ஆனால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் அஷ்டமத்திலோ அல்லது ஜென்மத்திலோ அமரும் போது சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும், மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிகவும் கடினமானதாக காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன். அப்படிப்பட்ட புதனுடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகள் இருக்கின்றன. சமகிரகங்களாக சனி, ராகு, கேது, குரு, செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். இதில் சனியை
நவகிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். குரு செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன. இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு. புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார். அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் மிக வலுவாக கொடுப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புதன் இப்போது மீன ராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துப பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார். எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதனின் அமைப்பு இருக்க மற்ற பணிகள் நிகழ்வுகளில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட வக்ர நிவர்த்தி பெறுவது பலம் பெறக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வை தைரிய ஸ்தானமாகிய 3இல் கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் வளம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி ஒற்றுமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த தடைகள் சிரமங்கள் விலகி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதன் வலு பெறக்கூடிய வேளையில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். மேலும் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுகிறது. ஞாபக சக்தியும் கிரகிக்கும் தன்மையும் அதிகரிப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் மிக சிறப்பாக உண்டு. ஏனென்றால் மிக விரைவில் 22ஆம் தேதி முதல் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதன் வலு பெறக்கூடிய இந்த வேளையில் அறிவாற்றலை சிறப்பாக பயன்படுத்தி அனைத்து விதமான சாதகமற்ற நிகழ்வுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும்.